எல்லோருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல நம்மளோட பிறப்புக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் மிக முக்கியமான காரணம் இருக்குன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட நம்ம மதிப்புமிக்க நபர்கள் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா மதிப்புமிக்க ஒருவரால் தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம வாழ்க்கை அப்படின்றது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. அந்த பரிசு கடவுளால் இயற்கையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட பரிசு வேற யாரும் இல்லைங்க, அது நீங்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தவர் உங்களுடைய பிறந்த நாளுக்கு ஒரு பரிசு கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். ஒரு வருஷம் கழிச்சு அந்த நபர் உங்கள் வீட்டுக்கு வராரு. அப்படி வரும்போது உங்கள் வீட்டில் அந்த பரிசை நீங்கள் ரொம்ப பத்திரமா பாதுகாப்பாக ஒரு உயரமான இடத்துல ஒரு கண்ணாடி அலமாரியில் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். அவர் எவ்வளோ சந்தோஷமாக உணர்வார். ஏன்னா அந்த பொருளை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறது அப்படின்றது அந்த குறிப்பிட்ட பொருள் மேலே நீங்கள் காட்டுற அக்கறை கிடையாது, அது கொடுத்த நபர் மேலே காட்டுற மதிப்பும் மரியாதை தான் குறிக்கும். அதையே இப்படி யோசிச்சு பாருங்க, அந்த பரிசை ஒரு குப்பையை போல ஒரு மூலையில் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நபருக்கு அது எவ்வளோ பெரிய மன வலியை ஏற்படுத்தும். அப்போது இந்த மனித வாழ்க்கை அப்படின்றது கடவுள் கொடுத்த பரிசு அப்படின்னா அதை நம்ம எவ்வளோ நல்லா கவனிச்சுக்கணும், அக்கறையாக பார்த்துக்கணும்னு யோசிங்க. ஒரு பொருள் மேலே தூசி படிகிறது போல நம்ம வாழ்க்கையில் குறைநிறைகள், ஏமாற்றம், கவலை, விரக்தி அப்படின்ற தூசி படியத்தான் செய்யும். ஆனால் அதையும் மீறி அந்த பொருளை சுத்தமாக தொடச்சி பாதுகாப்பது போல நமக்கு ஏற்படக்கூடிய இந்த கவலையிலிருந்து, விரக்தியிலிருந்து, தோல்வியிலிருந்தும், மனவலியிலிருந்தும், வேதனையிலிருந்தும் நம்மளை பாதுகாத்து ஒரு குழந்தையை கவனிச்சுக்கிறது போல கனிவா நம்மளை நாமே நடத்திக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே உங்கள் படைத்தவர் மேலே மிகப்பெரிய அன்பு காட்டுறீங்க அப்படின்னு தானே அர்த்தம். உங்களை நேசிக்கிறது அப்படின்றது ஒரு காலமும் சுயநலம் கிடையாது. உங்களை நீங்களே நேசிக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சக்தி அதுக்கு தான் இருக்குது. இந்த பண்பை வளர்த்துக்கிறதுக்கான முக்கியமான வழி என்ன அப்படின்னா, முதல்ல நிறை குறைகளோட உங்களை நீங்களே ஏற்றுக்கணும். உதாரணத்துக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச நபர்கிட்ட எவ்வளோ பெரிய குறை இருந்தாலும் அது நமக்கு பெருசாக தெரியவே தெரியாது. அது போல தான் இரண்டாவது, அடுத்தவங்க மேலே நம்ம காட்டுற அன்பும் கருணையும் எவ்வளோ முக்கியமோ அதை விட நம்ம மேலே நம்ம காட்டுற அன்பும் கருணையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது முறையாக பழக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடல்நலம் தொடங்கி மனநலம், உறவுகள் எல்லாத்துலேயும் மிக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இதற்கான 10 வழிமுறைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது, மனநல மேம்பாடு. உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களை நீங்களே குறை சொல்லவோ திட்டிக்கவோ மாட்டீங்க. அதன் காரணமாகவே உங்களுடைய மன அழுத்தம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே சமயம் உங்களுடைய தன்னம்பிக்கையும் நேர்மறையான எண்ணங்களும் படிப்படியாக வளரவும் ஆரம்பிக்கும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். உங்களை நீங்களே நேசிக்கக்கூடிய நபராக இருக்கும் பொழுது முக்கியமாக நீங்கள் உணர்ச்சி வயப்பட மாட்டீங்க. ஏன்னா அது அடுத்தவங்களை மட்டும் இல்லாமல் உங்களையும் காயப்படுத்தக்கூடியது. ஸோ உங்களை நீங்களே காயப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் எப்பவும் செய்ய மாட்டீங்க. உங்களை சுற்றி எப்பேற்பட்ட சூழல் இருந்தாலும் அது உங்கள் மனநிலையை பாதிக்காது. இது உங்கள் உறவு முறைகளுக்குள் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். தன்னம்பிக்கையை உயர்த்தும். உங்கள் மேலே நீங்கள் காட்டக்கூடிய அன்பானது உங்களை மதிப்பாக நடத்தவும் உங்கள் மதிப்பை உங்களையே உணர வைக்கவும் செய்யும். உங்கள் எண்ணங்களை நீங்கள் மதிக்க ஆரம்பிக்கும் போது தன்னம்பிக்கையோட பல சிறந்த முடிவுகளை எடுக்கவும், அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய சிறந்த முடிவுகளில் உங்கள் செல்வாக்கு உயரவும் அது காரணமாக இருக்கும். அதே சமயம் உங்கள் காயப்படுத்தக்கூடிய உறவுகளிலிருந்து, சூழல்லிருந்து தைரியமாக வெளியேற இது உங்களுக்கு உதவி செய்யும். உறவு முறையின் மேம்பாடு. உங்களை நீங்களே மதிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற நபர்களையும் மதிப்பாக தான் நடத்துவீங்க. இதன் காரணமாகவே நீங்கள் உங்களை சுற்றி நல்ல உறவுகளை தான் உருவாக்குவீங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய சொந்த தேவைகளையும் எது வேணும் வேண்டாம் அப்படின்றத மிக தைரியமாக சொல்ல ஆரம்பிப்பீங்க. நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும் போது மற்றவங்களும் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் தொடங்குவாங்க. நாளளவில் இது உங்களுடைய உறவு முறைகளில் மிக உறுதியான மாற்றத்தை உருவாக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு. உங்கள் மேலே நீங்கள் காட்டுற அன்பு அப்படின்றது உங்களுடைய உடல் சார்ந்தும் அதன் ஆரோக்கியம் சார்ந்தும் இருக்கும். ஆரோக்கியமான உணவுகளை தான் நீங்கள் எடுத்துப்பீங்க. ஒழுக்கமான உடற்பயிற்சி செய்வீங்க. நல்ல உறக்கத்தில் கவனம் செலுத்துவீங்க. இது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேலும் மேல்படுத்தும். அது உங்களை உற்சாகமாக வாழ வைக்கும். இது உங்களுக்கு ஒரு நோய் நொடி இல்லாத வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். தோல்விகளை சமாளித்தல்.
வாழ்க்கையில் தோல்வி அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்று தான். ஆனால் சுய அன்பு உள்ள நபருக்கு தோல்வி அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா அவங்க தோல்வியை ஒரு பிரச்சனையை தான் பார்ப்பாங்களே ஒழிய தன்னோட பலவீனமாக என்றைக்கும் பார்க்க மாட்டாங்க. இந்த பண்பு அவங்கள ஒரு முன்னேற்ற பாதைக்கு தான் கண்டிப்பாக கொண்டு செல்லும். நம்பிக்கை வளர்த்தல். தோல்வியை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளாத போது எந்த விஷயத்திலும் பயப்படாமல் முயற்சி செய்யக்கூடிய பண்பு உங்களுக்கு இயல்பாகவே உருவாகும். நீங்கள் எப்பவும் உங்களை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களில் தான் உங்கள் நேரத்தை செலவு செய்வீங்களே தவிர உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட மாட்டீங்க. இந்த பண்பு உங்கள் மேலே மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் ஒரு மரியாதையும் உருவாக்கும். ஒவ்வொரு நாளும் பல புதிய விஷயங்களை கற்றுக்கிறப்போ அதை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்க்கவும் ஆரம்பிப்பீங்க. நன்றி உணர்வும் நேர்மறையான எண்ணமும். உங்களை நீங்களே நேசிக்க தொடங்கும் போது வாழ்க்கையோட சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் கூட உணர தொடங்குவீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அபரிமிதமான விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நம்ம எவ்வளோ நல்ல விஷயங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் நன்றி சொல்கிறதுக்கான சூழல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் கனவுகளை அடைதல். உங்கள் கனவுகளை உங்களால் எட்டி பிடிக்க முடியும். அதுக்கு முதல்ல நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிக்கணும். எப்போ நீங்கள் உங்களை நம்புவீங்க அப்படின்னா உங்களுடைய குறை நிறைகளை எல்லாத்தையும் முழுமையாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது, உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிக்கும் போது, உங்களை மதிப்பு கொடுத்து நீங்கள் நடத்தும் போது தான் உங்கள் கனவுகளை அடைய முடியும். நிலையான மகிழ்ச்சி. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் உங்கள் சூழல் எதுவாக இருந்தாலும் சுய அன்பு அப்படின்ற ஒன்று உங்ககிட்ட இருக்கும்போது உங்களோட மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலையாக இருக்கும். உங்களோட மகிழ்ச்சிக்கு உங்களை சுற்றி இருக்கிற நபர்களையோ சூழலையோ சார்ந்து இருக்க மாட்டீங்க. எது எப்படி இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சி நிலையாக இருக்கும். நான் ஒரு குழந்தையை பார்த்துக்கிறது போல் அன்பாக என்னை நானே பார்த்துப்பேன் அப்படின்ற நிலையான எண்ணத்தோடு நீங்கள் இருப்பீங்க. முழுமையாக உங்களை நீங்கள் அன்பு செலுத்த ஆரம்பிப்பீங்க. கனிவாக உங்களை நடத்திப்பீங்க. அடுத்தவங்களை காயப்படுத்தினா அது உங்களையே திரும்ப காயப்படுத்தும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களை சுற்றி வெளியில் என்ன நடந்தாலும் நீங்கள் ஒரு தெளிந்த நீரோடை போல் அமைதியாக இருக்க ஆரம்பிப்பீங்க.